திராவிட முன்னேற்றக் கழகம் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டுடைய மொழி போராட்ட வரலாறும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 1930களில் தொடங்கிய ஒரு மிகப்பெரிய போராட்டம் தொடர்ந்து இன்று வரை அந்த உணர்வு அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒன்று தான். ஆனால் அதை தாண்டி தமிழ்நாட்டில் இன்று கூட 3 மொழிகளை படிக்கக்கூடியவர்கள், ஹிந்தியை படிக்கக்கூடியவர்கள், இல்லைன்னா ஹிந்தி இல்லாமல் ஜெர்மன், ஃப்ரெஞ்சு போன்ற மற்ற நாட்டில் இருக்கக்கூடிய பேசக்கூடிய மொழிகளை படிக்கக்கூடிய அந்த வழக்கம் இன்றும் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. அதை யாருமே தடுக்கவில்லை. திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த அரசும் அதை தடுத்தது கிடையாது. ஆனால் 2 மொழி கொள்கை தான் தமிழ்நாட்டின் கொள்கை என்பது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று. இங்கே நாடாளுமன்றத்திலையும் ஒரு ரெசல்யூஷன் கொண்டு வரப்பட்டு 3 மொழி கொள்கை என்பது நாடு முழுவதும் இருந்தாலும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை 2 மொழி கொள்கை தான், தமிழ்நாட்டை தவிர என்று தான் அந்த ரெசல்யூஷனை பாஸ் பண்ணப்படுது. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ.